Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், இருவருடைய பேச்சை நீங்கள் வரையிலேயாவது கேட்டிருப்பீங்க. இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் தங்கள் கொள்கையை மறந்து திமுகவுடைய ஒரு பிரிவு, ஒரு அணியாகவே செயல்பட தொடங்கிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனமூர்த்தியும் அதான் குறிப்பிட்டார். அந்த கட்சியினுடைய தங்கள் கொள்கை சித்தாங்கள்லேருந்து முழுக்க விலகிட்டாங்க. திமுகவே அண்டி இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு திமுகவும் அப்படி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? நம்ம கருத்து சொல்கிறோம், தனிப்பட்ட கருத்துக்கள், நிலைப்பாடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிறிய கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு சென்ற பிறகு திமுக அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்வது என்று முடிவெடுத்து விட்டதாகவோ அல்லது ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த சிறிய கட்சியினுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் எப்படியான பதிவுகளை போட்டிருக்கிறார் என்று பார்த்தாலே அதற்கான பதில் இதில் இருக்கிறது. நம்ம ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டாம். மதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், இடதுசாரி சித்தாந்தங்கள், பொது உடைமை சித்தாந்தங்களை கொண்ட கட்சியினுடைய ஆதரவாளர்கள், மற்ற கட்சியினுடைய இப்போ இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்த அவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விலை போகிவிட்டது, எங்கள் தலைவர்கள் விலை போய்விட்டார்கள், அல்லது இன்னும் சில ரொம்ப அதிதீவிரமாக கருத்துக்களை வைக்கக்கூடிய சில கட்சியினுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இதுக்கு பேசாமல் கலைச்சிட்டு திமுகவுடைய இணைந்து விடலாமே, இப்படியான கருத்துக்கள் எந்தெந்த கட்சிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த மத சார்பற்ற கூட்டணியில் இருக்கின்றார்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களே தங்களது உள்ள கிடக்கை, மனவேதனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது சமூக ஊடகங்களில் அனைவரும் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்ம மட்டும் சொல்லணுங்கிறது ஒட்டும் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்வது குறைந்தது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர், 25 அல்லது குறைந்தபட்சம் 27, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருந்த பல ஊடகவியலாளர்களும் நானும் ஒருவன். பல சந்தர்ப்பங்களில் தேர்தல் காலத்திலும் சரி, தேர்தல் அல்லாத காலத்திலும் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவர் கூறியது, பல கட்சிகள் இருப்பது நாட்டிற்கும் சரி ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானது அல்ல. தேசிய அளவில் வலதுசாரி சித்தாந்தங்கள், இடதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகளும் மாநில அளவில் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற 1-2 கட்சிகள் இருந்தால் மட்டுமே போதும். அப்பொழுது என்னோட கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் இந்த சந்திப்பில். அப்போ தலைவர் எப்படி சொல்கிற, மற்ற சிறிய கட்சிகள் என்றால் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் இடம், இல்லை என்றால் அவர்களால் தனித்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து முன்னுக்கு வர முடியும் என்றால் செய்து கொள்ளட்டும். இதை நான் சொல்லலை. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னது. ஆனால் இப்போ இது எல்லா சிறிய சிறிய கட்சிகள் இன்றைக்கி திமுக தலைமையில் போயிருக்கும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, தேர்தல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதை முழுமையாக வாசித்திருக்கின்றார்களா? ஒரு பெரிய கட்சியில் குடை போன்ற அளவில் நாங்களும் அதற்கு கீழே மழைக்கோ வெயிலுக்கோ ஒதுங்குவது போல் ஒதுங்குகிறோம் என்றால் நீங்கள் உங்கள் சுய சின்னத்தில் போட்டியிடாமல் இந்த பெரிய கட்சியினுடைய சின்னத்தில், இந்த கேஸ் எக்ஸாம்பிளில் அவர்கள் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் பொழுது சட்ட ரீதியாக அந்த வாக்குகள், அவர்கள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள், எந்த சதவீத வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெறுகிறார்களா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்தாலும் சரி, அல்லது வெற்றி பெற முடியாமல் கணிசமான அளவு வாக்குகளை அந்த சின்னத்திற்கு பெற்றுக் கொடுத்தாலும் அது எந்த சின்னத்தில் போட்டியிடுகின்றார்களோ அந்த சின்னத்திற்கு தான் போய் சேரும். இது ஒரு போர்ஷன். இதனுடைய பின் விளைவு என்னவாக இருக்கக்கூடும்? தேர்தல் முடிந்தவுடன், ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிந்தவுடனும் நாடாளுமன்றத்தில் தேர்தல் முடிந்தவுடனும் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் வாங்குகின்ற கட்சிகள் வாங்கி இருக்கின்ற வாக்குகள் சதவீத எண்ணிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாடு, சட்ட ரீதியான நிலைப்பாடு, அல்லது அவர்களுக்கு எந்த சின்னத்தை ஒதுக்குவது போன்ற விஷயங்கள் எல்லாமே எந்த கட்சிகள் அவர்கள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற, ஒரு உதாரணத்திற்கு வைப்போமே, இப்போ மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன. 4 இடங்களிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேர்தல் ஆணையம் அல்லது சட்ட ரீதியாக அதை எப்படி பார்க்கும் என்றால், 3 உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றீர்கள், எனவே அந்த வாக்குகள் அல்லது வெற்றிகள் திமுகவை சார்ந்ததாகவும் ஒரே ஒரு இடம் மட்டுமே மதிமுகவுக்கு கிடைத்ததாகவும் கருதப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுக்கிறோம். நம்ம இதை தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சி விவாதங்களும் இல்லை. அப்போ அடுத்த முறை அந்த கட்சிக்கான அங்கீகாரம் என்று வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாகும்? எதிர்பார்த்த அளவிற்கு அந்த வாக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால்
அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்கின்றதிலும் கீழாக இறங்கி வந்து அன்ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டி அந்த லெவலுக்கு வந்து விடுவார்கள். இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக கடைசியாக அந்த கட்சியில் இணைந்து பெரிய எதிர்பார்ப்புடன் இணைந்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிகவிற்கு இந்த தேர்தலில் இதுவரைக்கும் அவர்கள் தொகுதி பங்கீடு முடிவடையல. அவர்களுடைய சின்னமான முரசு சின்னம் அவர்களுக்கு கிடைக்குமா, அல்லது அவர்கள் பொது சின்னத்தில் போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்படுமா, அல்லது அவர்களுக்கும் ஒரு கட்டாயமாக நாங்கள் இவ்வளவு இடங்கள் 2, 3, 5 எவ்வளவு ஒதுக்கிறோம் ஒதுக்கி நீங்களும் திமுக சின்னமான உதய சின்னம் போட்டியிட வேண்டுமா என்று கூறப்படுமா என்பதெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கட்சி தலைமையில் பல மிக மிக சிறிய கட்சிகள் இணையும் பொழுது எல்லா கட்சிகளுக்குமே அந்த நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதுதான் இந்திய தேர்தல் ஜனநாயக முறையில் யதார்த்தம். சரி, பேசலாம். சரியோ பிழையோ, நான் கிட்டத்தட்ட 1989 இந்திய மாநில தேர்தல்கள், மத்திய தேர்தல்கள் எல்லாம், உள்நாட்டு பன்னாட்டு தேர்தல்கள்லாம் பார்த்து அந்த ஒரு சிறிய 37 வருஷம் அனுபவத்தோடு மாத்திரம்தான் நான் சொல்ல, வேற எதுவும் சொல்ல. கலைஞர் ஐயாவை பல முறை நேரில் சந்தித்து அவருடன் உரையாடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்கிற அளவிற்கு சென்ற அளவினுடைய அனுபவத்தை எதற்காக சொல்லணும்னா அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக சொல்கின்றேன். என்ன சொன்னா, ஒருபோதும் திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்லை என்பது சரித்திர ரீதியான உண்மை. திமுக வெற்றி பெறுவதற்கு சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் அவர்களுடைய இவங்க ஐயா சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எலக்ஷோரல் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் காலத்தில் உக்திகளை வகுப்பதற்கும் களத்தில் வேலை செய்வதற்கும் வலிமையான ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி திமுகவில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கூட்டணிகள் என்று வருகின்ற பொழுது ஒரு உதாரணத்தை எடுத்து தான் பேசினேன். 1994 அவர் திமுகவிலிருந்து வைகோ பிரிஞ்சு மதிமுக என்று சென்ற பொழுது அவருடன் சென்றவர்கள் எத்தனை பேர், அந்த கட்சி எப்படி சிறிது சிறிதாக பலவீனமாக்கப்பட்டது, அந்த கட்சியில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கடைசியில் திமுகவிலிருந்து ஐக்கியமானார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார்கள், குறைத்து மதிப்பிடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதில் தவறும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார். மதிமுக இருக்கட்டும், மக்கள் நீதி மையத்துக்கு என்ன அதே கதை தான். இல்ல, மதிமுக விசிக மட்டும் எடுத்தாரு. ஏன்னா கம்யூனிஸ்ட் பிஜேபி இருக்க அலையன்ஸ்ல வரமாட்டாங்க. பாஜகவோட இந்த 2 கட்சியும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க தானே. இப்போ வர்றதுல என்ன சிக்கல்? அவங்க இந்த எண்ணிக்கையை கூடுதல் காட்டி இப்போ காங்கிரஸ் தாவேக்காவை காமிச்சு நாங்கள் போயிடுவோம்னு சொன்னாங்கல்ல, ஏன் அது போல ஒரு சாய்ஸ் இவங்களுக்கு கிடைக்கல? யாருக்கு? இந்த 4 கட்சிகளுக்கு, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விசிக. அவர்களால் தனியாக அரசியல் களத்தில் நிற்க முடியாது. ஒன்று, அதற்கான ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை. அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொண்டதாக அல்லது வைத்துக் கொண்டதாக கூறுகின்ற கொள்கைகள் நீர்த்து போய்விட்டன. அவர்களுக்கும் திமுக கொள்கைகளுக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை. அவர்களால் களத்தில் நின்று தனித்துவமான ஒரு அரசியலை முன்வைத்து தேர்தலை சந்தித்து மக்களின் ஆதரவை பெற முடியவில்லை. அதுதான் உண்மையான காரணம். இன்றைக்கு இப்போ திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கான முன்னேற்றம், சமூக நீதியை நிலைநாட்டுவது போன்ற. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பாலுமே அதை பேசுகின்ற பட்சத்தில் அது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற கேள்விதான் இதில் இருக்குது. சிவா பரமேஸ்வரன், நான் பார்த்தவரை என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன். திமுகவினுடைய எண்ணப்பாடு எப்படியாக இருக்கும் என்றால், யார் வேண்டுமானால் எங்களுடன் வரலாம், ஆனால் கால ஓட்டத்தில் அவர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிற. ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி ரொம்ப கிளியர். நாங்கள் எப்பொழுதும் ஒரு வலுவான திராவிட கட்சியாக இருக்கிறோம். சுயத்தை தொலைச்சிட்டு இங்க வாங்குங்கறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கடுமையா சொல்ல வேண்டாம். நீங்கள் வாருங்கள், அரவணைத்துக் கொள்வோம், ஆனா நாங்க சொல்றபடி கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நன்றி.